அண்மை செய்தி புதுக்கோட்டை வடகாடு மோதல் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அறிவழகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அறிவழகன், இந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இரு தரப்பினருக்கு இடையே மோதல் சம்பவத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனம் மற்றும் அரசு பேருந்து கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டு ஒரு குடிசை வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்புடைய நபர்கள் மீது தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 16 நபர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களில் 13 பேர் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு பின் ஆஜர்படுத்த தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள ஒரு நபர் மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு நபர் ஆலங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அறிவழகன்.